எந்த ஊர்காரு? எந்த ஊரா? ஒரு மனுஷனுக்கு ஊர் ஒண்ணா இருந்தா பேர் ஒண்ணா இருக்கா? ஆனா ஊரும் பேரும் ஒரே உள்ள ஆளு இந்த மாப்பிள்ள மட்டும்தான். 63 கதாநாயகர்களுக்கு ஒரே வில்லையாக நீ என்ன செய்யற அப்படின்னா சேர நாட்டுக்கு போய் சேரமான் பெருமாள் நாயன்மாரை சந்திச்சு அவர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடு, அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு மதுரையை ஆண்ட சொக்கநாத பெருமான் சிவபெருமான் பானபத்திரன் என்ற புலவர் கிட்ட அந்த சோழிய குடுமி சும்மா ஆடாது இல்ல, சோழிய குடுமி சும்மாடு ஆகாது. குடும்பிய ஒரு மனிதனுக்கு எழுதுவதோ மனிதன் இறைவனுக்கு எழுதுவதோ மரபு. ஆனா ஒரு இறைவனாகப்பட்டவரை மனிதனுக்கு கடிதம் எழுதினார். கடவுள் மனிதனுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எங்க கேள்விகள் கேட்பதெல்லாம் அவருடைய பகுத்த அறிவை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு ஏன் என்ற கேள்வி கேட்கலைங்க. இந்த உலகத்தில் எதுவும் பிறக்காது இருக்காரு. நாயன்மார்கள்ல எந்த ஆளு யார் அவருடைய பெயர் என்னன்னு எதுவுமே குறிப்பிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்களாதான் சொல்லணும். தெரியாமல் ஒரு அடியாரை கொன்ற பாவத்திற்காக தெரிந்தே உயிரை மாய்த்து கொண்டவர் யார்? வந்தால் போகாதது எப்படி புகழும் பணியோ அதுபோல் கல்வியும் வந்தா போகாது. அப்படிப்பட்ட செல்வம் தான் இருட்டு வரையில் உன்னை தேற்றுவ முடிவிக்கல. நான் ஆசை இல்ல, இது பொழிப்பான பூணம் இல்ல, இது சிப்பனா கட்டையும் இல்ல. உன திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் அம்மா ஒள்ளி நாயகம் சொல்லுங்க. நாரதம் வரேன். தொண்டை நாடு. மூவேந்தர்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு. நாடுகள் எங்கு நிறைந்திருந்தாலும் அந்த நாடுகள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆட்கா இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கும். பெருமை இல்லாமல் எந்த ஒரு இருக்காது. அதுபோல உங்க நாட்டுக்கு ஏதாவது பெருமை இருக்கா? பொதுவா நாட்டை பற்றி எழுதினார் வள்ளுவர். உருப்பகையும் உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடு. ஒரு நாடு இருக்குன்னா பசியில வாடாம தேவையில்லாத பகையை வெறுத்துக் கொள்ளாம எந்த வகையான நோய் நொடியும் இல்லாத ஒரு நாடாக இருக்கணுமா? அப்படிப்பட்டது இருந்தால் பெருமைக்குரிய நாடு. அப்படியே வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வசதிகளும் நிறைந்த நாடாக இருக்கணுமா? எதிர்க்கக்கூடிய தெம்பு ஒருத்தன் கிடைச்சிருச்சுன்னா எதிரியை வென்று விடலாம் இருக்காங்க. சரி. ஆனா எதிராளி எப்படி இருப்பானோ ஒரு மன பதட்டத்திலே போனோம்னா பதட்டமே பாதி ஆயுத குறைஞ்ச மாதிரி. இல்ல, எப்பொழுதுமே எதிரியை நம்ம உயர்வாதான் எண்ணணும். உண்மைதான். எண்ணங்களை உயர்வா வைக்கணும்ன்ற மாதிரி எதிரியை உயர்வாக நினைச்சா நம்மளுடைய இலக்குங்கிறது நம்மளுடைய முயற்சியும் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. நாடு தொண்டை நாடு. ஒரு இலக்க குறி வச்சு அடிக்கிறவன்ட்ட கூட ஒரு சரி வரைக்கும் முன்னாடி இலக்க குறி வச்சு அடிக்கிறவன் எப்படி அடிச்சிருக்காங்க இங்க அடிச்சா ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா எந்த இலக்குமே குறி வைக்காம அடிப்பா பாத்தீங்களா? இலக்கிய நடி வாழக்கூடாது. அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் எந்த பக்கம் அடிப்பாங்க அப்ப எது வேணாலும் போறதா அவர்கிட்ட ரொம்ப சாமர்த்தியம் படுத்து கொடுக்கணும். எப்படி சொல்றீங்கன்னா கொஞ்சம் பைத்தியக்காரன்ட்ட பத்திரமா இருக்கணும். ரொம்ப உண்மைதானே? சரிதான். இந்த உலகத்துல குடி ஆரம்பிச்சா குடிக்காதவங்க கேக்குறது எவ்வளவு சிரமமோ அதுபோல வாழ்ற வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி போன பெருமை. நாடு தொண்டை நாடு. நீங்க மூவேந்த நாட்டை பத்தி சொன்னீங்க. சோழ நாட்டுக்குண்டான பெருமை சோழ பெருமை, பாண்டி நாட்டுக்குண்டான பெருமை துடைத்தேன்ற பெருமை, சேர நாட்டுக்குண்டான பெருமை உடைத்தேன்ற பெருமை, அதுபோல தங்க நாட்டுக்குண்டான பெருமை, என்னுடைய நாட்டிற்கு சான்றோர்கள் உடைத்தேன்ற பெருமை. அப்படிப்பட்ட பெருமையை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, அறிவில் சிறந்தவர்களும் வயதில் முதிர்ந்தவர்களும் வயதை மட்டும் முதிர்ந்தவர்களாக இல்லாமல் கல்வியில் முதிர்ந்தவர்களும் சிறந்த நாடு என்னுடைய நாடு. ஆமா, சான்றோர்களை வழியே நாமும் அவ்வழியில் பிறந்த வழக்கம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில ஓட காண்பது பூமுன வெள்ளம், விடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வார காண்பது மன்னார் வருகை, வந்த காண்பது சூருடை சங்கு, ஓட காண்பது பூமிக்கு விளம்ப காண்பது கிங்கினி கொத்து, தேர காண்பது நல்ல அறம் கீழே குற்றாலத்தை நாரிய நாடின் பாடினார் குற்றால புறவஞ்சியிலே. அப்படிப்பட்டவர் தெரிகூட ராசப்ப கவிரார் கொடுத்தார். அந்த மாதிரி கவிதைகள் நிறைய பெருமை இருக்குல்ல. சமத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுமைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தா 10 பறந்து விடுமா. வாழ்க்கையில மனிதனுக்கு ரொம்ப மூலதனமே உணவுதான். அதனாலதான் பாடினா அவ்வை இந்த வயிறை நன்றி கெட்ட வயிறுன்னு. சரி, ஒரு நாளுக்கு உணவை ஒளி என்றாலும் ஒளியே, இரு நாளுக்கு உணவை ஏழு என்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோடு அறியாத இடும்பை கூர் என் வயிறை உன்னோடு வாழ்தல் அறிவு. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலும் வயிறு கேட்காது, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடனாலும் சாப்பிட மாட்டேன். தினைக்கு மனுஷனுக்கு பசிக்காம இருந்துச்சுன்னா நானே இங்க அங்கங்க நடந்து திரியறேன் தோறும் இதுல என்னால உன்னோடு போராடுறதா பெரிய துன்பமா இருக்குனால அது அப்படிப்பட்ட கொடுமையா பசிப்பு. அதனால தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்தோன்னு பாடுறார் உண்டாச்சு கவிஞர் பாரதியார். அப்படிப்பட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் பெருமை சேர்த்தவர் எல்லாம் பாடி இருக்காங்க. ஏன்னா இந்த பசியை பிணி என்று சொன்னதுதான் வள்ளல. உண்மைதானே? ஆனா பசி பிணியை போக்க ஒருத்தர் தர்மசாலை போல நிறுவினாரே வள்ளல் பிறந்தகை. சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சுத்த சத்திய தர்மசாலை அப்படின்னு நிறுவினார். சத்திய தர்மசாலையா அவருடைய பெருமை இருக்கு. அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார். ஆமா, பசியில முதலெடுத்து அதுபோல தனித்திர முதலெடுத்து விழித்திர முதலெடுத்து
பணியும் சேர்த்தோம்னா பதவி வருமா? பதவி ஒரு ஆளுக்கு வந்துட்டாவே பணிவு வர வேண்டும். அந்த பணிவு இருந்தா போதுமா? துணிவும் வேண்டும். ரெண்டுமே சேர்ந்து இருந்தா வாழ்க்கை பெருமை இருக்கும். பயிற்சி இல்லாத முயற்சியும் முயற்சி இல்லாத பயிற்சி ரெண்டு வீண்ட. ரெண்டுமே சரியா இருக்கணும். பாருங்க, அவர் அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினார். எல்லோருக்கும் எல்லார்ட்டையும் பக்தியை பெறப்படும் ஆசை கொண்டார். ஆனால் மக்கள் எல்லாம் பக்தியால் வாடினார்கள். பசி வந்தா பத்தும் போயிருமே பக்தி எப்படி வரும்? அதனாலதான் சமரசமான சங்கமா இருக்கு. சமரச பேரை பாருங்க, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு நிறுவினார். எல்லாருக்கும் சமமாக உணவு கிடைக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். உணவு இருந்தா எல்லாருக்கும் பெருமை இருக்குமா? ஆமா. சொல்றாரு, அன்னசத்திரங்கள் 1000 அமைத்தல் ஆணைய 11000 நாட்கள் பின்ன உள்ள கர்மங்கள் யாவும் தலை துவங்கு ஒளிர் நெட்டல் அன்னையாவும் புண்ணியம் கோடி அங்க ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்றார். எடுத்தறிவித்தாலும் கூட அதுக்கு உணவு உள்ள உணவத்தை அடுத்தது நம்ம பயணிக்க முடியும். அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. 3 நாட்கள் சாப்பிடாம இருக்கிறவங்க முன்னாடி எதை வச்சாலும் உணவை வச்சா உணவைத்தானே எடுப்பாங்க. உண்மைதானே? மற்றதை விரும்ப மாட்டாங்களே. ஆக தனி மனிதன்றது அத சொல்லிருக்காங்க. அப்ப பசிப்படி இல்லாத நாட்டை உருவாக்குறது நம்ம பெருமைக்குரிய நாடு. அப்படி பெருமை செட்டாங்க. அதே நேரத்துல சோம்பேறிகள் இல்லாத நாட்டை உருவாக்கணும். பசிக்கு சோறு போட ஒரு இடம் இருந்துச்சுன்னா உழைக்கணும்ன்ற எண்ணம் வராதுல்ல. கண்டிப்பா அதுவும் இருக்க கூடாதுன்ற நான். அப்ப நாடு முழுவதும் நடித்தவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தனக்கான காலமாக தீர்மானிச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏதோ வந்த மோனம் இருக்க கூடாது. வெந்ததை தின்னும் விதிவந்த சத்தம்ன்றது வாழ்க்கை அல்ல. நெத்தியில போட்டிருக்கிறது சிவச்சின்னம் திருநீர். சின்னத்துக்கு பேரு திருநீர். பசுபதி பாசம். இந்த முப்பட்டை யார் நினைச்சுமா போட்டிருக்கீங்க? முப்பட்டைய முருகப்பெருமான நினைச்சு போட்டிருக்கீங்க. முருகப்பெருமான நினைச்சு நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா. அந்த பட்டையோட பேரு தான் பசுபதி பாசம். ஆமா, திருநீர். இந்த முருகப்பெருமான் யார் நினைச்சு போட்டிருக்காரு? பேரை பாருங்க, நீர் திருநீர்னு பேரா. உண்மைதான். ஏன்? மனிதனுடைய துரு நீரை போக்குறனால உடம்பிலே இந்த அகத்திலே உள்ளத்திலே இருக்கக்கூடிய துரு நீரை எல்லாம் இந்த திருநீர் நீக்கும் என்பதால் திருநீர்னு பேரா. அப்படிப்பட்ட பேர் அதுக்கு உண்டு. அதான் அவருடைய செல்வாக்கு இருக்கு. வந்திருக்கிறத நீங்க என்ன பண்றீங்க? நான் காவலுக்கு வந்தேன். என்ன காவல்மா? திணைக்காவல். என்னடா திணை இருக்கு? செந்தனையும் கருந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதைக்கப்பட்ட திணை யாருக்கா படைக்கிறீங்க? இந்த திணை இரண்டுமே முருகனுடைய அபிஷேகத்துக்கு படைச்சு நாங்க சாப்பிடுறதுக்கு. அப்ப நீங்க சாப்பிடுறதுக்காக? ஆமா, அதுதானே உண்மை. கோயிலுக்கு பொங்க வச்சா பொங்கல சாமிக்கு படையல் தான் பண்ண முடியும். நாம தான சாப்பிட முடியும். அங்கே வாசாவருக்கு விசுவாசமா நம்ம சாப்பிட்டுட்டு பாக்கி பெருமையா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளவு பெரிய காலகட்டத்திலுமே ஒண்ணு கொடுத்தாதே பெருமை, சில இடத்துல இருந்து எடுத்தா பெருமை. இந்த உலகத்துல கொடுப்பது என்பது காசு பணம் மட்டுமல்ல, நல்ல வார்த்தைகளை கூட இல்ல கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. அதான் ஆத்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16000 பூத்தமலர் தெண்டாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் நாங்க. தாதானா வள்ளலாம். கொடுக்கிறதுல கோடியில ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கொடுக்கணும். ஆனா கொடுக்கிறது எல்லாம் இருக்கணும். கொடுக்கக்கூடியது இந்த உலகிலே கல்வியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எடுக்க பெருகக்கூடியது கல்வி மட்டும்தான். அதனால கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பாடுறாங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த பிச்சை எடுத்தா கூட கல்வியை கத்துக்கலாம். படிக்கிறதுல தப்பே இல்லையா? ஆனா படிச்சு பெரியாள அந்த பிள்ளை பிச்சை எடுக்க கூடாது. இது ரெண்டுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. தலை குனிந்து படித்தால் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து பிற்காலத்தில் நிற்கலாம் இருக்காரு. நான் உன்னை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க புத்தகத்தோட இருப்பாங்க. சாதிச்சு முடிச்சவங்க புத்தகத்துல இருப்பாங்க. நாளை புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கணும். அப்ப புத்தகம் அவ்வளவு பெரிய மகத்துவமான ஒன்று. கண்டிப்பா. அதான் நூலை பிடி நூலை படினாங்க. மனம் கோடினால் நூலை படிக்கணுமா? மரம்னா நூலை பிடிக்கணுமா? ரெண்டுக்குமே நூல்னு பேரு. ஆனா அந்த நூல்கள்லாம் ஒண்ணா சேர்ந்துனா சிக்கல் உருவாகும். இந்த நூலை உள்ள போச்சுன்னா பல சிக்கல் சரியாகும். அப்ப சிக்கலை சரி செய்வதற்காக நல்ல நூல்களை படிக்கணும்ன்றாங்க. நாங்க பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க ஏற்கனவே சிக்கல் சிங்காரவனை தான் கும்பிடுறோம். சிங்காரவனை கும்பிட வேண்டியதாக. இன்னொரு நூலுக்கு ஏன் நூலுக்கு வேறு என்ன? எப்படி கிழிந்த ஆடைகளை இந்த நூல் ஒன்று சேர்த்து தைக்க உதவும், அது போல மனசையும் மனிதனுடைய உள்ள கிழிசை தைக்கக்கூடிய அந்த நூல். பகுத்தறிவுக்கு ஆன்மீகத்துக்கு பெரிய வித்தியாசம் அல்ல. சிலர் சொல்றாங்க பகுத்தறிவுக்கு ஆன்மீகம் மிகப்பெரிய ஒற்றுமை. என்ன ஆன்மீகம் என்ன சொல்லுது? இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி இறைவனுடைய பேரை சொல்லி மனிதனுக்கு உதவி செய் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. ஆனா பகுத்தறிவு என்ன சொல்லுது? மனிதன் பேரை சொல்லியே மனிதனுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்றது ஆன்மீகம் சொல்லக்கூடிய. நதிகள் துவங்குவதும் ஓடுவதும் வெவ்வேறு இடமாக இருக்கலாம். இதையெல்லாம் சங்கமிப்பது கடல்ல தான். கடவுளே எதை நினைக்கிறாரு, எதை விரும்புறாருன்னா உயிர்களை தான் அன்பு. உயிர்கிட்டதான் கடவுள் இருக்கேங்கிறார். கண்டிப்பா. அதான் அன்பே சிவன்ற வார்த்தையில முடிச்சாங்க. திருமுறை எழுதுகிறார், நடமாட கோயில் பகவத் குன்றி நடமாட கோயில் நண்பர்க்கங்காக நடமாட கோயில் நண்பர் குன்றியின் நடமாட கோயில் பகவத்கதாக. என்ன அர்த்தம்? நீங்க பெரிய அளவு ஒண்ணும் இல்ல, தபால் அங்கங்க தபால் பெட்டிகள் இருக்கும், தபால் அலுவலகம் இருக்கும். தபால் பெட்டியில கொண்டு போய் நீங்க வந்து போட்டீங்கன்னா கடிதத்தை தபால் அலுவலகத்துக்கு போகும். அலுவலகத்துக்கு போனா பெட்டிக்கு வராது. ஏழை எளியவர்களுக்கு அடியார்களுக்கு நீ உதவி செய்தால் அது இறைவன்ட்ட போய் சேரும். நீ மொத்தமா கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா இங்க வராது. அப்ப யார்ட்ட போய் சேர்க்கணும் ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப அடியார்களை செய்யக்கூடிய பெருமட்ட புண்ணியம் அங்க போய் சேர்ந்துருதுன்றீங்க. இந்த அன்பே சிவம்ன்ற வார்த்தைக்கு தான். சிவம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய கீதையின் உபதேசம், கீதை சாரமே அதுதான். கிருஷ்ணர் சொல்றாரு, கண்ணன் நான் எல்லா உயிர்களிடத்திலும் தங்கி இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் கண்ணன் இருக்காருங்கிறார். அப்ப பாருங்க, அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு. எங்கெல்லாம் இல்லைன்றோம்? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. காற்றில் தேவர் கண்டார், காற்றில் தேவர் கண்டார், பசஞ்சாணிக்கு தேவர் கண்டார், வெட்டவடிக தெய்வம் ஒன்று வேறு தெய்வம் இல்லை என்றார். நீங்க சொன்ன மாதிரி கணக்கு பாருங்களே, அன்பே சிவம்னு பேரு. இன்னைக்கு பாருங்க, தூங்கும் போது மனிதனோட மூச்சு சுயமாறி போனால் அதோடு போச்சு. மூச்சு காத்துக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நல்லா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம்டா, கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம்
மந்திரத்துவம் சொல்லி வாய்க்கு கூட ஓய்வு கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கான் காது அப்படின்னு காதை கூட பொத்தி வச்சுக்கலாம். அமைதியா இருக்கலாம். அது போல பார்த்துக்கிட்டே இருக்கும், வெடித்தே இருக்குமே, கண்ணை கூட மூடி தூங்கலாம். ரொம்ப நேரம் நடந்து நடந்து காயெல்லாம் கால் வலிக்குதுன்னு உட்கார்ந்துக்கலாம், எழுதுறவே கை வலிக்குதுன்னு நின்றுக்கலாம். இத்தனைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. ஆமா, இந்த மூச்சு காத்து மனுஷனை பார்த்து கை கால் முக்குக்கெல்லாம் ஓய்வு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு அரை மணி நேரம் மூச்சு காத்துக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுன்னு சொல்லி ஓய்வு எடுத்துச்சுன்னா மூச்சு என்ன பண்றது? அதோட நம்ம ஓய்வு எடுக்க முடியாது. அதனாலதான் தூங்கும் போது மனிதனோட மூச்சு குழி மாறி போனா அதோட போச்சு. இப்ப இதுல பாருங்களே, அன்பே சிவம் நீங்க சிவம்ன்ற 3 இடத்துல சாணா மேல சுடிச்சு விட்டாதே சிவம். சிவம் அந்த சுடி இல்லைனா சவம். அதனாலதான் இந்த சுடி முனையில காத்து சீரா இயக்கிற வரைக்கும் நம்ம சிவம். அந்த சுடி தாறுமாறா போச்சுன்னா நம்ம பிணத்திற்கு சமம்ன்றார். அந்த சுடி இந்த உடம்பை விட்டு போனாலும் இந்த உயிர்களுக்கு எல்லாம் முக்தி தர வேண்டும் என்பதற்காக சுடுகாட்டிலே இருந்து காத்துட்டு இருக்காராம் சிவன். மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சிந்தமாவது நீர், தீர்க்கப்படுவது நீர், மந்திரமாவது நீர், சமயத்தில் உதவுவது நீர், செத்துவர் வாய் ஓய் வந்தேன். திரு ஆலவாயின் திருநீரேன்னு ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் பாடுற. திரு ஆலவாய் நீர் அது எதுமா? திரு ஆலவாய்ங்கிறது மதுரையம்பதி. அங்க இருக்கிறது யாருமா? மீனாட்சியும் சொக்கநாத பெருமான். சொக்கனுடைய பெருமைகளை பாடிய நாயன்மார்கள் மொத்தத்துல பேர். நாயன்மார்கள் 63 பேர். அவர்களை பத்தி வரக்கூடிய புராணம் அதுதான் பெரிய புராணம். அந்த புராணத்துக்கு இன்னொரு பேரு, அதுக்கு திருத்தொண்டர் அந்தாதியின் பேரு, இப்படி பேரு, திருத்தொண்டர் தொகையின் பேரு, திருத்தொண்டர் வரலாறுன்னு பேரு. இத்தனை பெருமை அந்த நூலுக்கு உண்டு. ஆமா, இவ்வளவு பெரிய சிறப்பு சேர்த்த அந்த புராணம் 63 நாயன்மார்கள்ல ஒவ்வொருத்தருமே இறைவனை தொழுது பெருமை சேர்த்து வாழ்ந்தார்கள். ஆமா, அந்த நூல் சிறிது, பெருமை பெரியது. உண்மைதான். அதனால பெரிய புராணம்னு பேரு. பெரியதுன்னு பெரியது கழிக்கிறார். மொத்தம் 63 நாயன்மார்கள் தொகையடியார்களினுடைய வரலாறு தான் அதுல இருக்கு. ஆனா நூலுக்கு பெரிய புராணம்னு பேரு வச்சாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இடவெல்ல பேசும்போது இறைவன்ட்ட போய் சேர்ந்தா அடியார்களுக்கு ஒரு புண்ணியம் செய்யணும். 10 கிலோ தகரத்துக்கும் 1 கிராம் தங்கத்துக்கும் வித்தியாசம் வச்சா எது மதிப்பு அதிகம் இருக்குல்ல? 1 கிராமே வச்சாலும் தங்கம் தங்கம் தான், 10 கிலோ வச்சாலும் தகரம் தகரம் தானே. அது போல தான் பெரிய புராணம். ஒரு பூனைக்கு போய் நம்ம தலையா இருக்கிறத காட்டுல புலிக்கு வாழ இருக்க பல பேர் பேசுவாங்க. ஆனா அது தப்பு. பூனைக்கு போய் நம்ம தலையா இருந்துடலாம், ஆனா புலிக்கு வாழ இருக்க கூடாது. சில பேர் கடைசி வரைக்கும் வாழாடிட்டே போயிட்டே இருப்போம்னு நினைப்பா, அது தவறு. தலைபட்சத்துல தலையாத்திர போட்டுமே. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு கருத்து. இப்ப சாதாரண ஒரு மனிதர்கள் எழுதக்கூடியதை கடிதம். ஆமா, இப்ப கோயிலுக்கே போறோம், ஸ்ரீராம ஜெயம்னு நிறைய எழுதி போடுறோம் தாள்கள்ல. என்ன ஸ்ரீராம ஜெயம்னு நாமத்தை எழுத சொல்ல நினைக்க பெருமை உண்டு, முக்தி கிடைக்கின்றது அப்படின்னு பெருமை அங்க இருக்கு. இன்ன வரைக்கும் ஆஞ்சநேய பெருமான்ட்ட மட்டும்தான் ராமஜெயம்னு அடுத்தவருடைய பெருமையை சொல்லும் பொழுது அருளக்கூடிய ஒரு அன்பன். அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துல ராமஜெயம்னு நம்ம எழுதி சாமிக்கு போடுற வழக்கம் இருக்கு கடிதமா. இன்ன வரைக்கும் தீராத ஒரு பத்திரமா இருக்க, ஒரு இட பிரச்சனை இருக்கட்டும், ஒரு பத்திரத்துல கூட எழுதி கோவில் ஆலயத்துல தொங்க விடுறது வழக்கம் இருக்கு. இத்தனை கடிதமும் மனிதன் ஒரு தெய்வத்துக்கு அனுப்பலாம். ஆமா, ஆனா மனிதனுக்கு அனுப்பலாம், மனிதன் தெய்வத்துக்கு அனுப்பலாம். இது இயல்பு, மாற்று கருத்து இல்ல. ஒரு மனிதனுக்கு எழுதுவதோ மனிதன் இறைவனுக்கு எழுதுவதோ மரபு. ஆனா ஒரு இறைவனாகப்பட்டவரை மனிதனுக்கு கடிதம் எழுதினார். கடவுளுக்கு மனிதனுக்கா? கடவுள் மனிதனுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எங்க, யாருக்கு எழுதினார், எதுக்கு எழுதினார்? நாங்க வழிநாயகம் கடிதத்தை பத்தி பேசுவோமே. சரி, ஆக மொத்தம் இறைவனே ஒரு மனிதனுக்கு கடிதம் எழுதுறார் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும். அதான் கேட்கிறேன், அந்த காரணம் என்ன காரணமா இருக்கு? இருக்கட்டும், காரணம் இருக்கணும், கேள்வி இருக்கட்டும். நான் இல்லைன்னு மறுப்பு சொல்லல. நீங்களும் நிறைய விஷயங்களை பற்றி இப்ப பேசுறீங்க, கலந்து உரையாடல் நடந்தது. அதுக்கு பிறகு நான் உங்களோட சேர்ந்து கலந்து உரையாட வேண்டும் நினைக்கிறேன். அதான் நற்றாமரை குலத்தின் நல்லெண்ணம் சார்ந்தாரே போலே கட்டாரை காமுறுவர்னார். அறிவாளிக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில 3 பாதைகள். அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. முட்டாளுக்கு அவனுக்கு எப்பவுமே ஒத்த பாதைங்க. பாத்துக்கங்க. மன்னர் மாசர கட்டோனும் சிறுதூக்கி. மன்னனை கட்டோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனா கட்டவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றார். படித்த ஒரு அறிவாளி எங்க போனாலும் சிறப்புதான். அதான் உள்ள பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம், வல்ல திராணா இருக்கு, வாய் போவர் வாசல், வெள்ள தெளிந்தா இருக்கு, சீவனைய சிவலிங்கம், கள்ள புலன் 5 ஆனாமணி விளக்கம்ன்றார். பாத்துக்கங்க, உடம்புதான் ஆலயம், உள்ளம்தான் உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் நாங்க இருக்குல விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க படிப்பு, அதாவது கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் அவனுடைய பகுத்த அறிவை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு ஏன் என்ற கேள்வி கேட்கலைன்னா இந்த உலகத்தில் எதுவும் பிறக்காது இருக்காங்க. பாத்துங்க, கேள்வி முக்கியம் தான். ஆனா தமிழ் இலக்கணத்துல கேள்விகள் 6 தான், ஆனா விடைகள் எத்தனை இருக்குல்ல? 8 இருக்குங்க. அப்ப வினா 6 விடை 8ன்னு வச்சா காரணம் இல்லாம வச்சிருப்பாங்களா? இல்ல. தமிழ் இலக்கணனால என்ன, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணையாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம். அது தமிழ் மொழி போன்ற இனிமையானது எதுவும் கிடையாது. வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தானே இலக்கியங்களே. மனித வாழ்க்கையை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது ஏறெங்கும் காணோம்னார். அப்படிப்பட்ட மொழி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாய்க்குது காதிலே, செந்தைய நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே வர்றார் வார்த்தை. சக்தி பிறந்தது எங்களுடைய மூச்சில. தமிழ்நாடு என்பது கல்வியில் சிறந்ததாக விளங்குதுன்னு வாரது இருக்கிற பெருமைகள் உண்டுதானே. அப்ப கல்வியில ஒரு நாடு சிறந்து விளங்குனா அதை யாராலும் தோற்கடிக்க முடியாது. கல்வி செல்வத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டுமா? உலகத்துல ஒரு கல்வி மட்டும் பாருங்களே, வந்தா
போகாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கா? எத்தனையோ சிறப்பு இருக்கட்டுமே, என்னதே 10 லட்சம் ஒரு பணக்காரராக 10 கோடி வச்சிருந்த ஆளா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல பணக்காரரா இருந்தாரு, ஏழையா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு, இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஒரு காலகட்டத்துல 15 மாடி எடுத்தவர் ஆனா இன்னைக்கு தெருக்கோடியில இருக்காப்ல, இப்படி நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல ஒரு பட்டதாரி படிப்பு என்ன, இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா? அந்த படிப்பு மட்டும் வந்தது அதனால அப்படிப்பட்ட செல்வ கல்வி ஆனால் வந்தால் போகாதது எப்படி புகழும் படியோ அதுபோல் கல்வியும் வந்தா போகாது. அப்படிப்பட்ட செல்வம் தான். நல்ல விஷயம் தான். யுகங்கள் எத்தனை சுவாமி? மொத்தம் 4 இருக்குமா? வேதங்கள் எத்தனை? அதுவும் 4. உபவேதங்கள் எத்தனை? 4. புராணங்கள் எத்தனை? 18. ஆகமங்கள் எத்தனை? 28. கலைகள் எத்தனை? 64. தத்துவங்கள் எத்தனை? 96. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சுடைய கணக்கு எத்தனை? 21600 மூச்சு. உனக்கு கணக்கு இருக்கு. கணக்குல தான் இந்த உலகமே இயங்குது. இல்லனா முடியாதுல. இன்னும் எடுத்து சொல்றதுங்க. பூமியே ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் தான் 24 மணி நேரம். நேரம் கொஞ்சம் கூடுனாலும் குறைஞ்சாலும் போயிடும். நேரம் ரொம்ப அவசியம். அப்ப கணக்குன்றது ரொம்ப முக்கியம். கால கணக்கு தானே வேணும் தானே இருக்குல. இப்ப உணவுன்னு பேசுறோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்துல அடிச்சோம்னாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப உணவுன்னு சொல்றாங்க. இந்த உணவு ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபடும். அந்த உணவை கோயில்ல கொடுத்தா என்ன பேரு? கோவில்ல கொடுக்கும்போது அதுக்கு பிரசாதம்னு பேரு. அந்த உணவை வீட்டிற்கு வரவழைத்து கொடுத்தா அதுக்கு பேரு விருந்துன்னு பேரு. அந்த உணவை ஊர கூட்டி கொடுத்தா அதுக்கு அன்னதானம்னு பேரு. அதே உணவை எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு சூழல்ல கொடுத்தா கொண்டு போய் அது தான தர்மம்னு பேர் வடிட்டாங்க. உணவு ஒன்றுதானே, குணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடுது இல்ல. சிறப்புகள் இருக்கு. சரி சரி ஆமா, வாங்க அடுத்த விஷயத்துக்கு வரேன். மழை பெய்யுதுல, மழை வந்தா எல்லாருக்கும் முதல் தடவை செம்மண்ல விழும்போது அது செம்மை நிற நீர். ஒரு கரிச காட்டுல விழுந்துச்சுன்னா அது கருவை நிற நீர். ஒரு சாக்கடையில விழுந்தா அது கழிவு நீர். ஒரு சந்தனத்துல விழுந்தா அது சந்தன மணக்கும் நீர். மழை ஒண்ணாத்த பெய்யுது, விழுகிற இடத்தை பொறுத்து தன்மை மாறுதுல. கடல்ல விழுந்துச்சுன்னா உப்பு தண்ணி போச்சு இல்ல. ஆக எப்பொழுதுமே எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல குழந்தை தான், தீயவரோ நல்லவரோ ஆவது பெற்றவர்களினுடைய வளர்ப்பினால். அது மாதிரிதான் எல்லாமே. பணம்னு சொல்றோம், பணம் பத்தும் செய்யுமா? பணம் பாதாள வரைக்கும் பாயுமா? பணத்திற்கு நிறைய பழமொழிகள் இருக்கு. பணம்ன்றம்ல பணம் நிறைய வச்சிருந்தாரு, பணமே இல்லைன்னா பணம் இல்லைன்னா ஏழைங்க பேரு. பணத்தை கொடுத்தாருன்னா அவருக்கு கொடையாளின்னு பேரு. பணத்தை வாங்கினாருன்னா அவருக்கு கடனாளின்னு பேரு. பணத்தை ரொம்ப செலவு பண்ணாருன்னா அவருக்கு ஊதாரின்னு பேரு. பணத்தை செலவே பண்ணலைன்னா அவருக்கு கஞ்சேன்னு பேரு. பணத்தின் மீது ஆசை அதிகமாக வைத்தார், ஆசை அதிகமாச்சா பேராசைக்காரன் பேரு. பணத்தின் மீது ஆசையை வைக்கவில்லை, அவருக்கு சன்னியாசின்னு பேரு. ஒரு பணம் தானே மனிதனுக்கு எத்தனை பெயர்களை உருவாக்கி கொடுக்குது. வித்தியாசம் இருக்குல. ஆமா, அதனால அந்த பணம் கோயில கொடுத்தா காணிக்க, வெளியில கொடுத்தா கட்டணும், தெரியாம கொடுத்தா லஞ்சம், மாதிரி பல பேர்கள். விருப்பப்பட்டு கொடுத்தா அன்பளிப்பு, வேண்டாம் விருப்ப கொடுத்தா போய் உழைப்புக்கு கொடுத்தா சம்பளம் சன்மானம் இருக்கு. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்க தான் இப்ப கேட்டிருக்கீங்க நாயன்மார்கள்னு 63 பேரு. அவர்கள் இடம் பெற்றிருக்கக்கூடிய புராணம் தான் பெரிய புராணம். யாரு எழுதியது? சேக்கிழார் பெருமான் இயற்றியது பெரிய புராணம். ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியதே திருக்குறள் என்ற ஒரு நூலை வைத்துதான்றாங்க. ஏன்னா அனபாய சோழனுக்கு ஏற்பட்ட 3 சந்தேகங்களை திருக்குறளில் இருந்து எடுத்து தீர்த்து வைத்தார் சேக்கிழார். அதன் பிறகுதான் பெரிய புராணம் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. காரணம் உண்டு. இப்ப நீங்க கேட்டீங்க நாயன்மார்கள் அப்படின்னு. இப்ப தொண்டு செய்யறதுல விதம் இருக்கு. நேர இறைவனை கும்பிடுறது ஒரு விதம், இறைவனை கும்பிடுற அடியார்களை கும்பிடுறது ஒரு விதம். அது ஒரு விதம் உண்டுதானே. தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய ஆள ரசிச்சு இன்னொருத்தர் பாக்குறவர் இருப்பாரு. வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மாதிரி 2 விதம் இருக்கு பக்தி செய்யறதுல. அது போல சிவபெருமானை வணங்கி அடியார்களுடைய கதைகள்லயும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு கடிதம் மனிதனுக்கு எழுதலாம், ஆனா தெய்வ மனிதனுக்கு எழுதியது எங்கன்னு கேட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு சிவனடியார் என்ன பண்ணாரு? ஒரு சிவனடியார தெரியாம கொண்டுட்டு தெரிஞ்சே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். தெரியாம கொண்டுட்டோமே நினைச்சு ஒரு அடியார தெரியாம கொண்டவருக்காக தெரிஞ்சே தன் உயிரை மாய்த்து கொண்டவர் யாரு? தெரியாம அதை செஞ்சது எப்படிமா தவறா மாறு? அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்படி தெரியாம பண்ணினாலும் அது தப்புதான். ஏன்னா நான் கொண்டது அடியாரு அப்படின்னு மனம் வருந்தி மறுபடியும் தெரிந்தே தன் உயிரை விட்டாரு. இப்ப தப்புன்னு ஒண்ணு இருக்கு, தவறுதல் ஒண்ணு இருக்கு. தவறுதல் கை தவறு விட்டுட்டே அப்படி ஒன்றான். ஆனா தப்புன்றது தெரிஞ்சே செய்யறது, அது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சு செய்யக்கூடிய தப்பு, தெரியாம செய்யக்கூடிய தவறு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் தீ மேல தெரிஞ்சு துட்டாலும் தெரியாம துட்டாலும் கையை சுடத்தை செய்யும். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, 2க்கு வித்தியாசம் இருக்கு. நாயன்மார்கள்ல எந்த ஆளு யார், அவருடைய பெயர் என்னன்னு எதுவுமே குறிப்பிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்களாதான் சொல்லணும். தெரியாமல் ஒரு அடியாரை கொன்ற பாவத்திற்காக தெரிந்தே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர் யாரு? இந்த கேள்வி சரியா இருக்கு. நீங்க உண்மையாவே பெரிய புராணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 63 நாயன்மார்கள் கதை தெரியும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரியாம நீங்க தானே ஆரம்பிச்சீங்க பெரிய புராணத்தை பத்தி. நானும் ஆரம்பிச்சேன். ஒன்றை பற்றி ஆரம்பிப்பது பெரியதல்ல, அதை முழுமையாக படித்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வம் இல்ல, ஆலயம் தொழுவது தானமும் நன்று, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், கப்பலே
இருக்கீங்க. நீங்க கேட்டத நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டீங்க சொன்னேன். அதான் கேக்குறேன். ஏன் சொன்னாங்கன்னா நான் கேட்டேன் நீங்க சொல்லிருக்கீங்க. அத எதுக்கு சொன்னானு கேக்குறேன். அப்படி அதான் ஆறிலும் சாவு ஊரிலும் சாவு ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் ஆடி பட்டம் ஏறி விதைக்கணும் காட்டினா வானம் போச்சு காட்டாட்டி பிராணம் போச்சுங்க ஐந்தை பெற்றால் அரசனம் ஆண்டிங்க நிறைய பழமொழி இருக்கு. சரி முருங்கைய நட்டவன் பெருங்கையோட போவன் ஏன் நான் கேட்டா நீ மறுபடியும் நான் மறுப்பு கேட்கதான் செய்வேன். எதுக்கு கேக்குறீங்க? முன்னாடி ஏற்கனவே ஒரு கதை கேட்டிருக்கீங்க சிவகடியார் பத்தி. அது இன்னும் முடியல. திரும்ப நான் ஒன்னு கேட்டிருக்கேன். நான் கேட்ட பழமொழிக்கு தாவி போயிட்டீங்களே. மறுப்பு நீங்க கொடுத்தது எப்படி பார்க்க முடியும்? நீங்க பேசுறீங்க திரும்ப பேசணுமே நினைத்து பேசுனேன். சரி உடனே ஏன் எதுக்குனா அப்ப நானும் திரும்ப கேட்பேன். அப்ப கேட்டது முதல்ல என்ன சொல்லுவேன். கப்பலே கவுதால கண்ணத்துல கை வைக்காத. ஏன் கேட்டேன்? அத நீங்க முடிச்சல. நீங்களும் தான் சொல்லி இருக்கீங்க முருங்கை நட்டாலும் வெறுங்கையோட போகும். அது பழமொழி சொல்லப்பட்டது அப்படிதாங்க. பேர் ஊர்ல முருங்கை மரத்துல செருப்பை கட்டி விட்டுட்டு அதுல ஏறாத பேய் பிசாசு இருக்குன்னு ஒரு பொருள். முருங்கை மரம் பாக்குறதுக்கு ரொம்ப ஏறணும் கொலை உடைஞ்சு கொப்பு உடைஞ்சு சரி ரொம்ப மென்மையான மரம். யாரு ஏறிட கூடாதே கீழே விழுந்துட கூடாதேன்னு கட்டி விட்டது அதெல்லாம். இதெல்லாம் யாரு இந்த பொருளை கலப்படன்னு தெரியல. மாட்டுக்கிறதவங்க இருக்கு. ஆக நீங்க கேட்ட விஷயம் என்னன்னா பழமொழிகள் நிறைய மருவி இருக்கு. நிறைய பழமொழிகள் இதுதானா நினைச்சுட்டு இருக்கோம். மாற்றம் உள்ளதே மாறாதது. ஆனா அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். கேட்டது கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்துல கை வைக்காது. மரவ சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னவரைக்கும் செய்வாங்க. கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருந்தானு வைங்க. ஏப்பா கப்பலா கொண்டு வச்சு கண்ணத்துல கை வச்சிருக்கீங்க கேட்கதான் செய்வாங்க. கண்ணத்தில் கை வைப்பதுங்கிறது இந்த கண்ணத்துல கை வைக்கிறது வேற கண்ணு அது. அதாவது கப்பல் கல்றது அப்படிங்கிறது முதல்ல கப்பல்ல கொண்டு போய் வணிக தொழில ஈடுபட்டாங்க வியாபாரிகள்லாம். நிறைய வணிக தொழில்கள் எப்படி நடந்துச்சுன்னா திரைகடரோடையும் திரவையும் தேடுன்னு கப்பல்ல பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அப்படியே வியாபாரம் பண்ணி வர்றதுன்றது பழக்கமா இருந்துச்சு. அப்படி கப்பல்லையே போகும் பொழுது ஒரு வியாபாரத்திற்காக வணிகத்திற்காக செல்லும் பொழுது ஒருவேளை கடலின் நடுவிலே கப்பலே கவிழ்ந்து கீழே விழுந்து வணிகம் அப்படின்ற அந்த தொழில நீ சரிந்து நஷ்டமானாலும் கண்ணத்துல கை வைக்காதன்னா சோகமா உட்காராதன்னு அர்த்தம் இல்ல. கண்ணமிடுதல்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல எல்லாம் வீட்டுல திருடணும் அப்படின்னா இந்த சுவத்தை குடைஞ்சு திருடுறதுக்குன்னு ஒரு கருவி இருக்கும். அதான் கண்ணமிடுறதுன்னு பேர். அதுக்கு சுவற்றை குடைந்து திருடினார்கள்னா நேரா கதவை போய் திறக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணமிடக்கூடிய கருவியத்தான் கண்ணத்தில் கை வைக்காதே. நாங்க என்ன சொல்ல வராங்க? நீ மிகப்பெரிய அளவிலே வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்திலே வணிகத்திலே உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு கடல்ல கப்பலே கவுந்து போனாலும் சரி கண்ணமிடுதல் என்ற திருட்டு தொழில கை வைக்காத அப்படின்றத கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்துல கை வைக்காத சரியா கண்ணத்துல கை வைப்பது என்பது திருட்டு வழிக்கு போயிடக்கூடாது. மாறி ஏத்துக்கலாம். ஏன்னா மாற்றம் காலப்போக்கில் மாறுது. அதை மாறி நம்மளும் பேசக்கூடாது. அது உண்மை சம்பவம் என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க நல்லா இருந்துச்சு. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு செல்வான். இது என்ன இப்படிப்பட்ட ஒரு பழமொழி? நீங்க சொன்ன மாதிரி முருங்கை மரத்துல மத்த மரத்தை காட்டிலும் முருங்கை மரத்துல ஏறும்போது படக்கு வாதம் ஒடியும். அவ்வளவு தூரம் வலிமை இழந்திருக்கும். முருங்கை மரமே வலிமை இல்லாம இருக்குமே தவிர முருங்கை இருந்து வரக்கூடிய அத்தனை இரும்பு சத்து கொண்டது. அதுல இருந்து வரக்கூடிய பூவா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கீரையா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய முருங்கை காயா இருக்கட்டும், இத இளவட்ட முறுக்காம இருக்கும் போது ஆரம்பத்துல சின்ன பிள்ளைகள் இருந்து அந்த முருங்கையில் வரக்கூடிய அத்தனை பொருளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கடைசி காலங்கள்ல இந்த மூணாவது ஊண்டக்கூடிய ஊன்றுகோல் என்ற கம்பு இல்லாம வெறுங்கையோட போகலாமா. அதனாலதான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட செல்வான். தேவையான சத்தெல்லாம் முருங்கை மரத்துல கிடைக்கும் போது நீ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு முருங்கையை நட்டு வளர்த்தேன்னா கடைசி காலத்துல வெறுங்கையோட போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சது. ஏன்னா இந்த பழமொழிகள்லாம் வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு நிறைய உதவியா இருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனதா. சோழிய குடுமி சும்மா ஆடுமா இல்ல அது வேற இருக்கா? இல்ல சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் நடந்துச்சு. என்ன சோழியா குடுமி சும்மா ஆடுமா? அது எனக்கு தெரியுது. காரணம் இருக்கு. சோழியம் குடுமி சும்மா ஆடுமான்னு கேட்டேன். அதான் பண்ண முடியா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன இருக்கு? நான் கேக்குறேன். நீ நம்ம எனக்கு கொண்டு வைக்கிற கழுதை கற்பூர வாசனை தெரிஞ்சு கழுதை காட்டுக்குள்ள தெரியுது. கற்பூரம் எங்க இருக்குது? இங்க கோயில்ல தெய்வங்களுக்கு முன்பாக ஏற்றப்படக்கூடியது கற்பூரம். இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு? நான் கேட்டது ஏன் சொல்லணும்? கோயில்ல இருக்கால பத்தி கேட்டிருக்கேன். நான் அத தான் கேட்டிருக்கேன். நீங்க வந்திருக்க விஷயம் பாவம் இப்ப நிலுவையில இருக்கு. நான் கேட்ட கேள்வி என்ன? நீங்க வாங்க இப்ப இறைவனுக்கு கடிதம் எழுதுவார்னே. வரேன். இறைவனே கடிதம் எழுதுறார். அத முடிப்பான். அதுக்கு சரி வாங்க பேசுவோம். கடவுளே ஒருத்தருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்? அவர் எதுக்காக எழுதினார்? என்ன காரணம் அப்படின்ற மாதிரி. அதாவது பொதுவாக நாயன்மார்களினுடைய கதைகள் எல்லாமே சிவபெருமான் மீது கொண்ட அளவு கடந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொருத்தரையுடைய சோதனை. எல்லாரையும் பயங்கரமா வில்லத்தனமா சோதிச்சிருப்பாரு சிவபெருமான். 63 கதாநாயகர்களுக்கும் ஒரே வில்லையாருன்னா சிவன் தான். எல்லாரும் கதையும் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு அவர்கள் நாயன்மார்கள் என்ற பதவிக்கு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டிலே வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் ஒருத்தர் தான் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா
அவர் போன்ற ஒரு சிவபக்தி செய்வதற்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு சிவபக்தியில இவ்வளவு பெரிய அடியாரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சேரமான் நாயனார் எப்படி இருப்பாரா, அவர் போக வழியில ஒரு நாள் பாருங்க இருந்து யானையிலே போய்கிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி அவர் அங்கிருந்து வர்றாரு. துணியெல்லாம் துவைச்சிட்டு ஆத்தங்கரையில உட்காந்து அப்படியே அங்கிருந்து வர்றாரு. வரவர் துணி துவைச்சிட்டு வரவர் உடம்புலாம் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு மண் இருக்குல்ல, அந்த மண்ணெல்லாம் உடம்பெல்லாம் இருக்கு. இதை பார்த்த மன்னனுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, அவரதோ சிவனடியார் போலவும் அவர் மேல திருமேனியில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மண்ணெல்லாம் திருநீர் போலவும் தோன்றியதான். அப்பேற்பட்ட மன்னன் அப்பேற்பட்ட படைகளை எல்லாம் விட்டு யானையை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த சலவை தொழிலாளியை போய் தொட்டு கும்பிட்டு வணங்குறாராம். மன்னா நீங்க என்ன வணங்குறீங்களே, எப்படி வணங்கலாமா அப்படின்னு. இல்லையப்பா, நம்முடைய உடல் முழுதும் ஆங்காங்கே திருநீர் இடப்பட்டிருக்கு. திருநீர் அடிந்த சிவனடியாரை நான் வணங்காமல் ஒரு பொழுதும் இருந்ததில்லைனாரா. ஐயா அது திருநீர் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து நான் துணி துவைச்சிட்டு வரேன் ஆத்தங்கரையில, அதெல்லாம் ஊர் மண்ணுங்கன்னாரா. உனக்கு ஊர் மண்ணாக தெரியுது, ஆனா என் கண்களுக்கு அது திருநீரா அல்லவா தெரியுதுன்னு அந்த அளவுக்கு பக்தி கொண்டவராம் சேரமான் நாயனார் சிவபெருமான் மேல. இப்பேற்பட்ட சேரமான் நாயனார் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் நீங்க கேட்ட சிவனே வந்து ஒரு அடியாருக்கு எழுதிய கடிதம். என்ன கடிதம், எதற்காக அப்படின்னா, இப்ப நாம வந்து நம்ம கிட்ட ஒருத்தர் ஏதாவது உதவி கேட்டு வராங்க. இப்ப கேட்டு வர ஒரு மருத்துவர்கிட்ட கூட பாருங்க, நம்ம மருத்துவமனையில ஒரு உடம்புல ஏதோ சரீர உபாதைனா கொண்டு போய் நம்ம வைத்தியம் பார்க்க போவோம். அவர் என்ன பண்ணுவாரு, இதற்குன்னு தனிச்சிறப்பா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட அவர் ஒரு கடிதம் எழுதி பரிந்துரை செய்வார். அத சிபாரிசுன்னு சொல்லுவாங்க, ஆனா சரியான தமிழ்ல அதற்கு பரிந்துரைன்னு தான் பேரு. பரிந்துரை பண்ணி போய் பாருங்க, அவரை போய் பாருங்க. இதற்கு அவரால் சரியான வகையிலே வந்து மருந்து கொடுக்க முடியும் இவருக்கு தெரியும். இன்னொன்னு இவர் அவர் மீது அதீத அனுபவிச்சிருப்பாரு. அது மாதிரி இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, மதுரையிலே திரு ஆலவாயம்பதியிலே மதுரையிலே சொக்கநாத பெருமானை பார்ப்பதற்கு எல்லாருக்கும் தெரியும் பானபத்திரன் அப்படின்ற ஒரு புலவர். எப்பேற்பட்டவர் அவர், எப்பேற்பட்ட புலமை வாய்ந்தவர் அப்படிங்கறத நம்ம படிச்சு திருவிளையாடல் பிராணையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திருவிளையாடல் பிராணத்தினுடைய கதையை வந்து திரைப்படமாக எடுத்திருக்காங்க, அதுலயும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பேற்பட்ட இந்த பானபத்திரன் அப்படின்ற இந்த புலவர் என்ன செய்யறாரு, வாழ்க்கையில ரொம்ப வறுமை வாய்ந்து வாழக்கூடிய அவர் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப வறுமைக்கு கோட்டுக்கு கீழே வாழ்றேன், எனக்கு ஏதாவது உதவி நாடணும், ஏதாவது அருள் புரியக்கூடாதா, என்னுடைய சிரமங்கள் எல்லாம் தீரக்கூடாதா, என் வறுமையை போக்க கூடாதா பெருமானே இப்ப கேட்டு நிக்கிறார். சொக்கநாதர் பார்த்தாரு, எழுதுகிறார் ஒரு கடிதத்தை. அதுதான் திருமுக பாசுரம் அப்படின்னு பேர் அந்த கடிதத்துக்கு. இந்த திருமுக பாசுரத்தை எப்படி எழுதுறாரு, யாருகிட்ட போக சொல்லி எழுதுறாரு தெரியுமா கடிதத்தை? நீ என்ன செய்யற அப்படின்னா, சேர நாட்டுக்கு போய் சேரமான் பெருமாள் நாயன்மாரை சந்திச்சு அவர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடு, அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு மதுரையை ஆண்ட சொக்கநாத பெருமான் சிவபெருமான் பானபத்திரன் என்ற புலவர் கிட்ட நீ போய் அவரை பாருன்னு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி கையில கொடுக்குறேன். இந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு பானபத்திரன் என்ன பண்றாரு, நேரம் சேர நாட்டுக்கு போறாரு. யோசனை பண்ணி பாருங்க, சிவபெருமானுகிட்ட இல்லாததா பொன்னம்பலவானவர். கிட்டத்தட்ட சிதம்பரம் நடராஜருடைய ஆலயம் தங்க கூரை, அவ்வளோ பெரிய செல்வேந்தரு. அவரை விட வேற யார் இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவர் தான் ஆதி மந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு சேரமான் நாயனார் மேல அவ்வளவு அன்பு. அதனால பானபத்திரர்கிட்ட கடிதத்தை எழுதி, அது பரிந்துரை கடிதத்தை எழுதி, இந்த மாதிரி இவரை போய் பாரு, நீ உதவி செய்யணும், சேரமான் நாயனாரை நீ இவருக்கு உதவி செய்யணும், நான் அனுப்பியவர் இவரு அப்படின்ற மாதிரியாக அந்த திருமுக பாசுரத்தை எழுதி கடிதத்தை கையில கொடுத்து அனுப்புறாரு. இதை கொண்டுட்டு அவர் சேரநாட்டுக்கு போறாரு, மன்னன் கிட்ட கொடுக்குறாரு. இதை படித்து பார்த்த சேரமான் நாயனார் கண்ணீர் மல்கி நினைச்சாரா, சிவங்கிட்ட இல்லாததா பொருள், ஆனா என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப என் மீது எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட போனி அனுப்பி வச்சிருப்பாரு. அனுப்பி வைத்த அந்த புலவரை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சேர நாட்டுல இருந்த கஜானா இருந்த சொத்து பத்து யானை குதிரை எல்லாத்தையும் கொடுத்து வரும்பொழுது தனியே நடந்து வந்தாராம் பானபத்திரன். இங்க இருந்து போகும்பொழுது ராஜ மரியாதையோட எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு சேர நாட்டு எல்லையை விட்டு அவர் தாண்டுவதற்குள்ள இவர் என்னெல்லாம் செல்வம் கொடுத்தாரோ, கொடுத்த செல்வம் எல்லாம் சிவன் அருளால மீண்டும் சேரமான் நாயனாருக்கு கிடைச்சாங்க. அப்படி கிடைக்கப்பட்டது. அப்படி பானபத்திரருக்கு கடிதம் எழுதினார். இந்த சேரமான் நாயனாரை பத்தி சொன்னா இன்னொரு கதை வேற இருக்கு, அது நமக்கு வேண்டாம். நீங்க கேட்டிருக்கிறது சிவபெருமானே ஒருவருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா சிவபெருமான், அது மதுரையை ஆளக்கூடிய சொக்கநாத பெருமான் பானபத்திரன் என்ற புலவர் கிட்ட இந்த மாதிரி சேரமான் நாயனாரை பார்த்து பொன்னும் பொருளும் பெற்றுக் கொள்ளும்படி பரிந்துரையாக ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தார். இப்படிதான் இந்த கதையில தான் சிவபெருமான் பானபத்திரன் என்ற புலவர் கிட்ட சேரமான் நாயனாருக்கு கடிதம் எழுதினார். சிறப்புக்குரிய ஒரு கருத்து வழியாக ஏத சொல்லுங்க, இறைவனால கடிதம் எழுத முடியுமா? கடிதம் கொடுத்திருக்காரு. எதுக்காக? பானபத்திரனுடைய தன்மையும் காட்டன, சேரமான் பெருமானுடைய தியாகத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளல் பிறந்ததையும் உலகத்தை காட்ட நடத்தி சொல்லி ஏத்துக்கலாம். நல்ல ஒரு நாயமானுடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பிச்சக்கூடிய விதங்கள் பலத்துல இருக்கு. ஆனா நீங்க கேட்டிய
இத்தனை பெருமையை படைச்ச ஒரு ஆளு, இவ்வளவு பெரிய ஆளு, சக்தி கொண்ட ஆளு, எல்லா விதமான படைச்ச சிவபெருமான் சோதனைக்கு உள்ளாக்குறது கடமை. ஆரம்பத்துல சோதனை மாதிரி தெரியும், போக போக சிவனை கும்பிடணும் சோதனை தர மாதிரி தெரியும். நன்மைகள் பயக்கக்கூடிய கடவுள் சிவாய நம என்று சிந்தித்திருப்போம். அப்படிப்பட்ட ஆளு தெரியாம சிவனடியார் ஒருத்தர் கொண்டதுக்கு தெரிஞ்சே தன்னுடைய உயிரை போக்கிக்கிட்டாரு ஒரு மன்னர் அப்படிங்க. இந்த கதைகள்ல கொஞ்சம் விளக்கங்களுக்கு பேருங்கெல்லாம் புரிஞ்சோம்னா கொஞ்சம் யோசனை நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா குறிப்பிட்டு நடுத்தரவுல போயிட்டு புதுப்பட்டி எங்க இருக்கணும்னா புதுப்பட்டியா தான் இருக்கா. எந்த புதுப்பட்டி எந்த பக்கம் இருக்கு தெரியணும்ல, அது சிக்கல் இருக்குல்ல. இப்ப நாட்டார்மங்கலம் நம்ம இன்னைக்கு நாட்டார்மங்கலமே காலையில எந்த ஊர் பக்கம் இருக்கு? பல வருஷம் சிங்கம்நாடி பக்கம் நடந்துட்டாரு இருக்கா. அங்கயா இந்த நாட்டார்மங்கலம்னு ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யும். அப்ப எந்த இடம் நம்ம ஒரு இடத்துக்கு வரதுக்கு ஒரு முடிவு தேவை. இப்ப நீங்க சொன்னீங்க அவ்வளவு யார் தெரியாம கொண்ட சிவனடி இருக்கா, தெரிஞ்ச சத்தம்னா யாரு? ஆரம்பத்துல ஒவ்வொரு அடியார்களுக்கும் புகழ் வந்து சேருதுன்னா எங்க இருந்து வந்து சேரும் நினைக்கிறீங்க? அவர் ஆற்றக்கூடிய தொண்டுகள் இருந்து புகழ் சேரும். ஆனால் புகழ்ச்சோழ நாயனாரே ஒருத்தர் இருந்தார். அப்படிப்பட்ட புகழ்ச்சோழ நாயனார் பெருமைக்குரிய ஒரு மனுஷன் சோழ நாட்டுல பெருங்கொண்ட அரசன். இந்த அரசன் என்ன பண்றாரு? உறையூர தலைநகரமா கொண்டு பெருங்கொண்ட அரசாட்சி புரிகிறார். நாளுக்கு நாள் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போறார். அப்படிப்பட்ட அரசாட்சி புகழ்ச்சோழ மன்னர் அரசாட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நகரங்கள்லாம் பெருகுது, ஒவ்வொரு இடத்தையும் சிறப்பு சேர்த்து கைப்பற்றி கொண்டு வராரு. அப்ப எல்லைகளை பெருக்கணும், எல்லைகளை விரிவாக்கணும். பல நாட்டு மன்னர்கள் வந்து கப்பம் கட்டக்கூடிய இடமாக இந்த இடம் சரியா அமையல. அப்ப தன்னுடைய தலைநகரை மாத்திர சொல்லி கரூருக்கு மாத்திரார். கரூருக்கு மாத்தியாச்சு, புகழ்ச்சோழ மன்னர் போயாச்சு. அவருக்கு சுத்து கடங்கக்கூடிய அனைத்து இடத்துல இருந்தும் அவருக்கு செய்யக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய குறுநில மன்னர்கள் அரசர்கள் எல்லாரும் வந்து கப்பம் கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இது நாடு முழுவதும் நடக்குது. அப்ப கப்பம் கட்டக்கூடிய வேலைகளை ஒரே ஒரு இடத்தை சேர்ந்த மன்னர் மட்டும் கப்பம் கட்ட மறுக்கிறார். மருத்துவம் பார்த்திருக்காரு, மட்டும் கப்பம் கட்ட மறுக்கலையே. ஒருவேளை காசு பணம் இல்லையோ அந்த விஷயத்தை சொல்லலையே. அப்ப ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார். யாரு? புகழ்ச்சோழ மன்னர் அந்த நாட்டு மன்னருக்கு அதிகம் என்று சொல்லக்கூடியவனுக்கு கடிதம் எடுத்து அனுப்புறார். அந்த கடிதத்துல என்ன தெரிகிறதுனா, இந்த வட்டம் மட்டும் ஏன் கப்பம் கட்ட வரல, என்ன காரணம் கேட்டு அனுப்புறார். காரணம் வரல, எந்த காரணமும் மன்னன் இருந்து வரல. ஒரு காரணமே வரலையே. சரி, மறுபடி நாங்கள் உன் நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறோம் ஒரு கடிதம் ஓட அனுப்புறார். அதுக்காக பதில் சொல்லணும்ல, தெரியாமாயிருச்சு, வர முடியல, சூழ்நிலை எதுவுமே சொல்லல. அந்த ஒரு ஓலைக்கு பதில் வரல. பார்த்தா பெரும்படையை திரட்டினார். அந்த நாட்டு மணி நமக்கு கப்பம் கட்டல. கப்பம் கட்டாத ஒரு காலத்தால அவனுடைய எல்லையை அழித்து அங்க உள்ள வீரர்களை கொன்று அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். நீங்க எல்லாம் போயாச்சு, ஆர்வமா போயாச்சு. கப்பம் கட்டாத மன்னனை தோற்கடிக்கிறார்கள். தோற்கடித்து எல்லா பொன்பொருளையும் எடுத்தாச்சு. எடுத்த பின்னால மன்னரை போய் பார்க்கும்போது வெறுங்கையோட பார்க்க கூடாது. இந்த கொல்லப்பட்ட வீரர்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. மொத்த கூட்டமா எல்லா தலையும் வெட்டி ஒரு பைகள்ல கொண்டு வரது போல ஆரவாரமா தலைகள் அனைத்தையும் வீரர்கள் தலையை கொண்டு போவாங்க. ஏன் தலை எல்லாத்தையும் கொண்டு வந்தா மன்னர் முகத்துல ஒரு முயற்சி தெரியும், நம்மளுடைய வீரர்கள் பெருமண்டாள்னு ஒரு போட்டி போடுவதற்காக எல்லா இறக்கப்பட்ட வீரர்கள் தலையும் வெட்டி கொண்டு போயாச்சு. பணக்குவியல் ஒரு பக்கம் இருக்கு, பிணக்குவியல் ஒரு பக்கம் கிடக்கு, தலைகளா கிடக்கு. இந்த தலையை பார்த்தா மன்னருக்கு சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்முடைய வீரர்கள் பராக்கிரமசாலிகள் அப்படின்னு இந்த தலையை சுத்தி வந்து பார்த்தாரா இல்லையா, தலைக்குள்ள திருநீர் பூசி குண்டலம் போட்டு ஒரு சடாமுடி தடித்தவாறு ஒரு உருவத்துடைய தலை இருந்துச்சான். அவர் யாரு? புகழ்ச்சோழ மன்னர், மிகப்பெரிய சிவபக்தர். அப்படிப்பட்ட சிவபக்தர் நெற்றியில திருநீர் பூசி குண்டலத்தோட தலைமுடி தரித்து ஒரு தலை கிடக்க, இவர் சிவனடியாரு தெரியாம அவன் தலையை வெட்டிவிட்டாளேன்னு மனசாபத்துக்கு ஆளாகிறார். ஆகா, ஒரு தெரிந்தும் தெரியாம சிவனடியாரோட தலையை வெட்டிவிட்டாலே, இந்த தலையை வெட்டக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பரிதவித்திருக்கும் பொழுது, இனிமே எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நான் போரே செய்ய மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது ஒண்ணு. சரி, போர் செய்ய மாட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெட்டப்பட்ட தலைக்கு பிராய்ச்சம் தரணுமே, இந்த தலையை வெட்டி விட்டாச்சே, ஒரு சிவனடியாரை கொண்டுட்டமே, மன உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது தெரியல. பார்த்தா இந்த செய்த தவறுக்கு, சிவனடியாரை கொன்ற பாவத்திற்கு தன்னுடைய உயிரையும் போக்கிக் கொள்கிறேன்னு சொல்லி வெட்டப்பட்ட சிவனடியாருடைய தலையை தங்க தாம்பூலத்திலே தலையின் மீது ஏற்றி அப்படி பெருமையாக ஏற்றி முன்னால தீமுட்டி அந்த தீயோட தீயாக புகழ்ச்சோழ நாயனார் வெட்டப்பட்ட சிவனடியாருடைய தலையை சுமந்து தீக்குள் போய் மாண்டார். ஆக தெரியாம கொல்லப்பட்ட சிவனடியாருக்காக தான் செய்தது தவறு, தன் படைவீரர் செய்தாலும் அது தன்னையே தாரும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் போக்கிக் கொண்டார் ஒரு மன்னன் என்று சொன்னார். அவர் புகழ்ச்சோழ நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனார் தான் தன்னுடைய உயிரையும் போக்கிட்டார். நாயனார் இருக்கா? புகழ்ச்சோழர் அப்படின்ற ஒரு நாயனர் 63 நாயன்மார்களுடைய கதையும் கேட்க பயங்கர சுவாரஸ்யமாகும். கேட்டா அது 4 பேர் கதை கேட்டாலே போது எல்லாம் சிவபக்தர். அடியவர் பண்ணீங்க பேசலாம். நல்லா சிறப்பா சொன்னீங்க. நல்லா தான் பேசுறீங்க. கதைக்கு தெரியுமா? அந்த சோடியம் குடுமி சும்மா ஆடாது இல்ல, சோடியம் குடும்பி சும்மாடு ஆகாது. குடும்பிய கொண்டு போய் சும்மாடா சுத்தி தலையில எதையும் சுமக்க முடியுமா? ஒண்ணுமில்ல. 2-3 விஷயமா சொல்லியிருக்காங்க. பொதுவா அந்த குடும்பி வச்சிருக்கிறது அப்படின்னாலே கோயில்ல மந்திரம் சொல்லக்கூடிய வேதங்கள் படித்த அர்ச்சகர்களும் இல்லை வந்து வேதங்கள் படித்த வேத சாஸ்திரிகளும் தான் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொதுவா குடும்பி வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகம் பண்றவங்களே வர்றாங்க, அந்த
அந்த வேதம் படித்தவர்கள் எல்லாம் இங்க இருந்து கொண்டு போற அந்த கும்பம் அந்த குடங்களை எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா தனியா ஒரு துணியில சும்மா சுருட்டி வச்சு மேல வச்சுதான் கொண்டு போகணுமே தவிர அவர் குடும்பியா வச்சு சுத்தி வச்சு கொண்டு போக முடியாது. சும்மாடு ஆகாது. ஓலியா குடும்பி சும்மாடு ஆகாது அப்படின்னு பெருமை இருக்கு. இதுதான் பேரே தவிர சும்மா ஆடாதுன்றது. நீங்க நினைச்ச மாதிரி கழுதைக்கு நிறைய சொல்லுங்க. இது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அல்ல, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. கழுன்றது ஒரு வகையான கோர புல்லு. அந்த கோர புல்லுல பாய் தச்சு படுத்தோம்னா அதுல கற்பூரத்தினுடைய வாசனை அடிக்குமா. அதனால கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அந்த கோர புல்ல தந்த பாயில படுக்கும்போது கற்பூரத்தோட வாசனை அடிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி காலப்போக்கில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா மாறி போச்சு. மாற்றம் மட்டும் இப்படி மாறிக்கிட்டு படிக்காங்க. ஏத்துக்கலாம். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், வருணத்துக்கு தண்ணீர் வேணும், ஜாதிக்கு மூடி வேணும், குரலுக்கு இனிமை வேணும். இத்தனை பெருமை இருந்தாலும் கூட மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறணும். காத்து இருக்கும்போது ஊத்திக்கிறணும். பெண்களுக்கு உண்டான பருவம் 7 பருவம். என்னென்ன பருவம்? ஏழை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரெழுத்து. தாங்கள் தெரிந்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயது தான். 13 வயது அந்த பெருமைக்குரிய பருவம் மங்கையே. உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்கு ஒரு காலம் கண்டு மாப்பிள்ளை காலம் கண்ட கொண்டு போய் வளர்த்து மஞ்சள் எடுத்து போடவா. நல்ல காலம் கண்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளை வடிங்க. கண்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை திருமணத்திற்கு சாமியின் திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? இப்பொழுது மட்டும் தான் அவசியமே. என்ன பல பேர் வயசுல விட்டு போறவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களோ பிரம்மச்சாரி, சரி உங்களுக்கு பெண்மாடி ஆகாது. அப்படி நினைக்காதீங்க. திருமணத்திற்கு உங்களுக்கும் ராசியே கிடையாது. நீங்க திருமணம் முடிக்க வந்தா நீங்க வாழ்க்கை என்ன? கற்பித்தோன் அண்ணன் தந்தோம் ஆபத்துக்கு தானே அறிவுரை கூட்டினோம். தக்க சமயத்துல உனக்கு எடுத்து உரைக்கக்கூடிய தந்தையார் ஆசைப்படுறேன். அதை நீ கேட்டு வாங்கிக்கோ. ஏதோ வந்துட்டீங்க இல்ல வந்தது அதுக்காக. திருமணத்திற்கு மாப்பிள்ளை இருக்கா? இருக்காருல. திருமணம் எந்த ஊருக்காரு? எந்த ஊரா? ஒரு மனுஷனுக்கு ஊர் ஒண்ணா இருந்தா பேர் ஒண்ணா இருக்கும். ஆனா ஊரும் பேரும் ஒரே ஒரு ஆளு இந்த மாப்பிள்ளை மட்டும்தான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை பெண்ணுக்கு மல்லிக்கு தான் கஞ்சாரோ பின்னிருள் தேவரோ கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்வாங்க. நீங்க தெய்வத்தையே கணவனாக பாக்குறீங்க. பூசாரிகளை வேணா பொங்க சொல்லுவாங்க. ஏத்துக்கொள்ளுகிறேன். வேண்டாங்கறேன். பொய்யான தகவல் இடம் போடுது. Thank you.
நாயகம் சொல்லுங்க நாரத மகரிஷி. வரேன். ஒரு பக்கமா திரும்பிட்டு போறாரு. போகட்டும். அப்படியா? சரி, ஒருவடியா சாமி போயிட்டாங்க. முருகனை பார்க்க போயிருக்காங்க. ஆமா, மக்கள் அவர் போனதுக்கு அடுத்து ஆங்காங்க இருந்த பெண்கள் ஒரு கூட்டமா இருந்துச்சு. நான் பேசிட்டு இருக்கும்போதே போயிட்டாரு. ஆமா, அப்பதான் முதல்ல சொன்ன மாதிரியே இருக்கா. அதனால எது எப்படியோ தெரியாது. நான் வந்தது முருகப்பெருமான திருமணம் முடிச்சுக்கொண்ட ஒரே நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. அதனால இந்த முருகன் சீக்கிரமாக சரி ஆக இறைவா முருகா சீக்கிரமாக அடியனை ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு